வாமா. ஏதோ சொல்லணுமா? என்னம்மா? அன்னைக்கு என்ன வீட்டுக்கு பார்க்க வந்தீங்க. அப்பா அவமானப்படுத்திட்டாரு. அன்னைக்கு நிறைய குடிச்சிருந்தாரு. மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் வந்தேன். மன்னிச்சிருங்க. இன்னைக்கு கடை லீவா? இல்லம்மா, லஞ்ச் டைம். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாப்பிட்டியா? இனிமேதாம்மா, போய் தான் சாப்பிடணும். லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாவே போ. இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடு. வேணாம்மா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மருமக வச்ச மீன் குழம்பு நீ சாப்பிட்டு பாரு. ஆயுசுக்கு அதை நீ மறக்கவே மாட்ட. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, சாப்பிட்டு போ. நான் பாக்குறேன். அந்த ஆளையண்டா பாத்துக்கிட்டு இருக்க. சாவிக்கு பூட்டு போடியா வந்து மாப்ள ஓடி போய் 4 அப்பா அப்பிட்டு வந்துருவா. நீ வேற சும்மா இருக்க மாட்டியாடா? அப்புறம் நமக்கு தான்டா பிரச்சனை. பார்க்க முடியல இல்ல முடியல இல்ல பாக்க. என் பொண்ணு வேணாங்கிற நீ. யோ அவன் எங்கே வேணாம்னா நீ தானே வேணாம்னா? அது ஆள் வச்சிருக்கியா அல்லகையா? சும்மா போய் சொன்ன கேக்குறா. சும்மா போறியா இல்லையா? முறைக்கிறா முறைக்க சொல்றா. முறைக்க சொல்றியா? அடிப்பி ஆள் வச்சு போய் முதல்ல காலையிலேயே போட்டு வந்து நின்னுக்கிட்டு. நீ வேற ஏன்டா? மானம் போதா போய் உங்க ஒப்பன்ட்டே சொல்லு. இருடா. அப்பா பத்தி தப்பா பேசுறான்டா. அந்த ஆளை பத்தி தெரியாத உனக்கு? என் பொண்ணு யாருன்னு தெரியுமா? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு தெரியுமா? உனக்கு தெரியுமா? மகாராணி மகாராணி எலிசபெத் தெரியுமா? எலிசபெத் அவ்வளோ போய் வேணாங்கிறீடா நீ. உனக்கு கொடுத்து வச்சா அவ்வளோதான். சரியா? ஒழுங்கா அவனை போ சொல்லிரு. இங்க இருந்தா கொண்டே விடுவேன். வெட்ரா. என் வீட்டு ஐஸ்வர்யா ராய்டாவ போயிரு. ஐஸ்வர்யா ராய் தெரியுமா? எது அடிப்பியா? அடி அடிக்கிற நீ அடிச்சு பாரு. அடிச்சு பாரு ஐஸ்வர்யா. வா 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 வந்து அடி. நீ வா. என்னடா வாவான்னு சொல்லிட்டு பின்னாடியே போறேன். நீ வா அடிச்சு அடி. நீ அடி வாடா. அடிக்க வர அடினா என்னடா பண்ணலாம்? தூக்கி ஓரமா போற. பாவண்டா. என்னதான் இருந்தாலும் வேற என்ன செய்ய போற? சாலை விதிகளை கடைபிடிக்கும். நீ ஒயின்ஷா வந்தா உடனே நிறுத்து. என்ன எங்க கூட்டி வர்ற நீ? உன்னை கொல்றது கூட்டு போறேன். கொல்லுவியா? ஏன் தெருவுல வந்து அடி வாங்க போறியா? அடிக்க போறியா நீ? யாரு எது? இங்க கொண்டு வந்து கொல்றோம்னா என் வீட்டுல வச்சு கொல்ல போறியா? சேர்ந்துட்டியா? கூட்டணி இருக்கியா? கூட்டணிலாம் சொல்லாது. ஐயா போமே தனிதான். எது கொன்றியா நீ? கேக்குறேன். என்ன நடக்குது இங்க? என்னப்பா இது? என்னையா இது? அடிக்கிற நீ? 4 பேர்கள் அடிக்கிறேன். உள்ள சொன்ன கேளியா? உள்ள வாயா. மரியாதை முக்கியம். மரியாதை முக்கியம் தெரியுமா? நீ அடிக்கிற நீ அடிய கொல்றியா? கொன்றியா? சொன்ன கேளியா? ஜாயின் போடுறீங்களா? கூட்டு ஏது எங்க வர? ஐயோ என்ன குடும்ப நடத்த கூப்பிடுறியா? வாயா. அங்கேயே பாக்குறேன். ஐயோ அப்பா கேக்குறேன். வாங்கப்பா. சொன்ன கேளியா? வர முடியாது. உள்ள போங்க. வெளியில தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நான் சொல்லாம போக மாட்டேன். அப்பா வாயா. சொன்ன கேளுங்க. கொல்றோம்னா கொல்ல. ஐயோ சொன்ன கேளியா? உள்ள வாயா. கடை பக்கத்துல வந்துட்டாருங்க. சாரிங்க. உங்களுக்கு பழகிடுச்சுல்ல? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க. கழட்டி கொடுங்க, வாஷ் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. பரவாயில்ல கொடுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். கொடுங்க கொடுங்க.
நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் எங்க கல்யாணம் நிச்சயமாச்சு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இன்னமும் நீ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லி. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ அவன் எங்க இருக்கான்? தெரியாது. அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு நீ நம்புறியா? அவரோட ஒரே தகுதி நல்லவனா இருக்கிறது மட்டும்தான். அப்படின்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால அவனை காப்பாற்ற முடியும். நான் உண்மையை சொன்னா நீங்க அவரை காப்பாத்துவீங்களா? நிச்சயமா சொல்லு. அப்ப நான் எதுக்கு போய் சொல்லணும்? சத்தியமா எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கும். இது என்ன பிரைஸ்? 395. ஓகே. ஹலோ, எங்க இருக்கீங்க? சரி வரேன். அழகு எங்க போற? எப்படி இருக்கீங்க? போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. நினைச்சேன். நீ என்ன சொன்ன? தெரிஞ்சதை சொன்னேன். ஏன் இப்படி ஆச்சு? அன்னைக்கு ராத்திரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், என்னடா இந்த நேரத்துல போன போட்டு வர சொல்லிருக்க? யாரும் பார்த்தாலும் சந்தேகப்பட மாட்டாங்க? தெரியாதா மாப்ள? வேற வழி இல்ல, அதான் வர சொல்லுங்க. அவர் தான் எங்க மாமா. பழனிக்கு போயிட்டு வர்ற வழியில பஸ்லயே சாவியை தொலைச்சுட்டாங்க. லூசுப்பா, வர்ற வழியில பஸ்ல பைய விட்டுட்டு வந்துட்டா. எனக்கே தெரியாம எங்க வந்தாங்க இந்த மாமா வத்தையும். எல்லாம் தூரத்து சொந்தம்டா. காசு பணம் உள்ளவன் நம்மள மதிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தேவை. சாவியை தொலைச்சுட்டோம்னு போன் போட்டாங்க. அதான் நானும் வேற வழி இல்லாம உனக்கு போன் போட்டேன். சரி நீ கிளம்பு, காலைல பேசு. ஏன் நீ வரலையா? நீ கிளம்பு, பேசிட்டு
காலைல பார்ப்போம். சரி.